ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்கூட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போலீஸ்ண்ணா நல்ல காற்று, நல்ல சவுண்டு, நோ டிப்ரெஷன் ஒன்லி. கிளாரி கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க நினைக்கிறேன். அதேமாரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்டில் வரது கோவா வரதை பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் சார்ஜ் இல்லை, அப்புறம் கேமராவும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு போகலை. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தோம். அது வந்து 1000 ரூபி தாங்க. அது வந்து ஷிப் போயிட்டே தான் இருக்கும். அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு சாப்பாடு, அன்லிமிட்டட் சாப்பாடு, அதேமாதிரி டான்ஸ் இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வைப்பில் இருந்துச்சு அந்த டே ஃபுல்லாக. அது பார்த்திங்கன்னா வீடியோஸ் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. தென் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே ஃபுல்லாக என்ன நடக்குதுங்கிறத நான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கோவாவில் தான் இருக்கோம். அது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நான் முழுசாக அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன். ஓகேங்க, நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரூமில் தான் இருக்கோம். நம்ம ரூமில் நைட்டு பார்த்திங்கன்னா வரக்கே ஒரு 12 மணி பக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா பார்ட்டி அங்கே டான்ஸிங்கு அந்த எல்லாமே முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. எல்லாமே பஸ்ஸில் தாங்க. பஸ்ஸில் போயிட்டே பஸ்ஸில் வர மாதிரி தான் இருந்துச்சு. போயிட்டு அப்படியே பஸ்ஸில் இங்கேருந்து நம்மளை பிக் பண்ணிக்குவாங்க. நம்மளோட ரூம் பேர் சொல்லிட்டோம்னா ரூம்லேருந்து நம்மளை பிக் பண்ணி அந்த ஷிப் கொண்டு போய் கொடுத்து நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டு உள்ளே போய் சாப்பாடு அன்லிமிட்டு அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குங்க கப்பல். அந்த ஷிப் வந்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். சின்னது தான். இனிமேல் தான் நம்ம பார்த்திங்கன்னா பெருசான பெரியான இதுக்கு போவோம். பிக் டேடி, அதே மாதிரி கேஷினோ, அந்த மாதிரிலாம் புதுசாக இருக்குங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சாப்பிட போயிடலாம். சரி வாங்க. மேலே பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதும் போயிட்டு ப்ரெஷ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ஸ்விம்மிங் பூலில் சரியான குளிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ரூம் ரெஸ்ட் ரூமில் வந்துட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். நான் இப்போ ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா இங்கே நம்ம டிவி இருக்குது. நம்ம டிவி யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம காஸ்ட்யூம் இப்படி தான் இருக்குது. கோவா காஸ்ட்யூம் கோவா வந்ததும் கோவா காஸ்ட்யூமில் மாறிட்டோம். நம்ம ரூம் கச்சமுச்சம் தான் கிடக்கும். ஏன்னா இந்த ரூமில் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேர் தூங்கினோம். அப்படியே இங்கே வந்திங்கன்னா இது ரெஸ்ட் ரூமு. அப்புறம் இங்கே அப்படியே பீஸ்ஃபுல்லான ஒரு மீன்ஸ்ட்டு இங்கே ஏறி இப்படி வந்துட்டிங்கன்னா அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க ரூமு. பார்த்திங்கன்னா 2 அட்டாச் ரூமு. இந்த ரூம் ஓப்பன் பண்ணோம்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரூமு, அதே மாதிரி அங்கே ஒரு ரூம், 2 ரூம். பார்த்திங்கன்னா நம்ம 8 பேர் பக்கம் வந்திருக்கோம்ல, அதனால் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக ஓப்பனுங்க. இந்த ஓப்பன்னா இங்கே விண்டோ தான். அந்த விண்டோவை பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். செம்மையாக இருக்குல்ல. ஃபுல்லாகவே டெரஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெரஸ் தான் போட்டிருக்காங்க. எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெரஸ் போட்டிருப்பாங்க. சரி வாங்க, நம்ம மேலே பார்த்திங்கன்னா மேகி சொல்லியிருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா ஹோட்டல் இருக்குது. இந்த ரூமுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஹோட்டலு, பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூலாக இருக்கும். நான் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி இருக்குது என்னென்னு பாருங்கள். அதேமாதிரி இன்றைக்கி எப்படி இருக்குன்னு எனக்கே தெரில, எங்கே போக போகிறோன்னு கூட எனக்கு தெரில. போயிட்டு நம்ம மேகி சொல்லியிருக்கோம். மேகி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். அந்த பக்கம் மலையெல்லாம் இருக்குதுங்க. மலை அப்புறம் ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருக்குது. திடீர்னு மழை வருது, திடீர்னு நிற்கிது, திடீர்னு வெயில் அடிக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காட்டுறேன் வாங்க. போயிட்டு பார்த்திங்கன்னா டாப்பில் நம்ம ரூமுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல். இதில் தான் காலையில் குளிச்சுட்டு இருந்தோம். அப்படியே நம்ம குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா கீழே போய் ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு இப்போ சாப்பிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட் ஆம்லெட்டு அப்புறம் மேகி சாப்பிட்ருக்கோங்க. 2 சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டு தான் இப்போ பார்த்திங்கன்னா வெளியே போகிறதுக்காக இப்போ கிளம்பிகிட்டு இருக்காங்க எல்லோரும். இப்போ நான் பார்த்திங்கன்னா மேலே இருக்கேன். ஃபுல்லாக தென்னைமரம் தான். ஃபுல்லாக தென்னைமரமாக தான் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் நம்ம ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே இங்கே ஃபுல்லாக ஹோட்டல் தான் இருக்கும். இங்கே அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு மலை ஒன்று இருக்குங்க. நாங்கள் பாருங்கள், இன்னமும் என்னன்னு தெரில, அதெல்லாம் இன்னமும் இருக்குங்க. ஆனால் அதுவும் ஒரு அழகாக இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே தான் இருக்கோம். நல்லா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பண்ணுறோம். நாங்க எல்லாரும் இன்னைக்கு கிளம்புறோம். ரெட் கலர் எல்லாரும். நான் இன்னைக்கு ரெட் எடுத்துருக்கேன்.
ஓரஞ்சு ஓரஞ்சு ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் கலர் எடுத்துக்கிற வண்டிக்கார். மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலர் அப்படின்னு வண்டி எடுத்தாச்சு. அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஓகே ஆர்சிபி நாங்க வந்து குஜராத் டைட்டன்ஸ். அவ்வளோதான் கிளம்பியாச்சு. ஒன் பண்ணுறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்கூட்டி எல்லாம் எடுத்துகிட்டு தென் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே சுற்ற போகிறோம். ஃபுல்லாக ரெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 வண்டி பக்கம் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கோவா ஃபுல்லாக சுற்ற போகிறோம். 5 days பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றத்தான் போகிறோம். எல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோதான் வண்டி எடுக்கிறோம், கிளம்புறோம், ஃபன் பண்ணுறோம். போலீஸ் லைசன்ஸ் இல்லைன்னா போலீஸ் பிடிக்கும். நீங்களும் வண்டி எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் உடஞ்சிருக்குது என்னென்னலாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் வீடியோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சேஃபாக சேஃப். இல்லைன்னா ஸ்கேம் பண்ணி. ஆமாண்ணா ஹெல்மெட் ஹெல்மெட் இருக்கு. அதே மாதிரி கீழே டிக்கியில் ஹெல்மெட் இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கணும். நம்மளுக்கு இப்போ ஹெல்மெட் தேவையா? ஃபைன் போட்ட போகிறேண்ணா. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி வீடியோ எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இல்லைனா கிராச் ஆனதுக்கும் ஃபைன் போட்டு ஏற்றிடுவானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வேணுண்ணே, நம்ம டிரைவர் வேணுண்ணே. அவ்வளோதான், எல்லோரும் வண்டி எடுத்தாச்சு. இப்போ கிளம்ப போகிறோம். பெட்ரோல் 200க்கு போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம போகணுங்க. பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம அமௌண்ட் கொடுத்துருக்கோம். பெட்ரோல்லாம் நம்ம தான் போட்டுக்கணும். நாங்கள் அப்படியே பெட்ரோல் போட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹோட்டல் ஏலே புல்லேலே போயிட்டே இருக்க வேண்டியதா. போலீஸ்ண்ணா மாட்டிக்கிச்சு. ஃபாரின் வந்திருக்கோம். ஃபாரின்ல இதோட பேர் ஜீசஸ் தான். யாருக்கு தெரியும்? சின்னதாக ஒரு குட்டி ஃபாரின். ஃபாரின் வந்திருக்கோங்க. ஃபாரின் தான் சொல்ல போனால். இங்கே பார்த்தாலும் மற்ற பசங்கனே இருக்குது. அவ்வளோதான், நம்ம தான் 5000 ஃபைன் வாங்கியாச்சு. நம்ம தான் வயசு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு கேண்டலின் அப்படிங்கிற ஒரு பீச்சுக்கு வந்திருக்கோம். பயங்கரமாக இருக்குங்க. சவுண்டு தான் பங்கமாக இருக்குது. உள்ளே போய் எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலாம். வாட்ட மிராக்கள் இருங்க, காட்டுறேன் பாருங்க. வேற மாதிரி இருக்குங்க. இதோ ஃபுல்லாக பீச்சு தான். டப்பாக இருக்குங்க. பாருங்க, ஏதோ ஒரு கோட்டையெல்லாம் இருக்கு. கோட்டை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சுக்கு வந்தோம். பீச்சை முடிச்சுட்டு இப்போ வேற பக்கம் போக போகிறோம். ஆமாங்க, நல்ல காற்று, நல்ல சவுண்டு, நோ டிப்ரெஷன், ஒன்லி ஹாப்பி. இருந்ததுலேயே சிறப்பான இடம். அலை சவுண்டு காதுக்கு தெய்வீக. அண்ணா பாய் நடனா போகலாண்ணா. இப்போ வேற பக்கம் போக போகிறோம். என்ன சொன்னா இப்போ பார்த்ததுக்கு ரூமுக்கா? வேற எங்கேயும் இல்லையா? அண்ணன் அண்ணன் தம்பி நம்ம அண்ணன் நான் சத்தியமாக ரூமுக்காண்ணா எடுத்துருக்கேன். வேற மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக க்ரீனிஷா. ஒன்றுமே பண்ண முடியாது. டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெடப்பாயிருச்சு. பார்த்தீங்களா இல்லையா?
ஃபாரின்காரங்கன்னா அப்படி தான் ப்ரோ. ஓடு வரலாம் ஷூ இல்லை கடண்ணா ஷூ செப்பல் கடை இருக்குதுல்ல. ஆமாம் சரி விடுங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. அதான் நிறுத்துங்க. மூக்கிலாரிங்க பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருந்துச்சு சென்ட்ரலில் மூக்கிலாரி இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஆற்றோரத்தில் அது வந்து லேக்கும் கடலும் சேர்ந்துருக்கு, அதனால் அப்படி இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ரூமுக்கு வந்துட்டோம். தென் அதுக்கடுத்து அடுத்தடுத்த நாள்லாம் நிறையா வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எண்டிங் வீடியோ கொடுக்க முடியாமல் போயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த அன்றைக்கி வந்த அன்றைக்கி மறுபடியும் 6 மணிக்கு இன்னொரு ஷிப்பில் போயிட்டு அந்த பார்ட்டிக்காக போயிட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா எண்டு வீடியோ கொடுக்க முடியல. அதுக்காக ஸ்டார்டிங் வீடியோ ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. வந்ததும் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். அப்படி இருந்தங்காட்டி வீடியோ நம்ம எண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. தென் அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிடிப்பாங்க. அது வந்து ஆல்கஹால் அதே மாதிரி லைசன்ஸு, மெயினாக லைசன்ஸுங்க. ஆல்கஹாலுங்கிற அடுத்தது லைசன்ஸு பார்த்திங்கன்னா 15,000 ஃபைனுங்க லைசன்ஸ் இல்லைனா. அது மட்டும் பார்த்துக்குங்க. சரி ஓகேங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸ் நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் கோவா சுரியான பயங்கரமாக இருக்குது. ஏன்னா 4 நாளாக நம்ம இந்த ரூமில் தான் இருக்கோம். இப்படி சுற்றிகிட்டே தான் இருக்கோம். கிளைமேட் பார்த்திங்கன்னா ஓஜியாக இருக்குது. சரி ஓகேங்க. இன்னொரு நாளோடைய சந்திக்க தன்னுடைய விருது உங்களை எஸ்எஸ்க்கு கமலா அப்பவும் சிரிச்சிட்டு இருங்க. திரும்ப முக்கியம் அப்பவும் சிரிச்சிட்டே இருங்க. ரொம்ப பாய்.